அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களில் அனைவரும் அறியத்தக்கதாக மருதமடு அன்னையினுடைய திருச்சுரூபத்தை மன்னார் மறை மாவட்டத்திலும் யாழ்ப்பாண மறை மாவட்டத்திலும் உள்ள பங்கு தலங்களுக்கு அன்னையினுடைய யாத்திரையாக எடுத்து செல்லப்படுகின்றதும், மக்கள் இந்த நிகழ்விலே உணர்வு ரீதியாக கலந்து கொள்வதும், ஒவ்வொரு பங்கு தளத்திற்கும் இந்த அன்னையினுடைய திருச்சுரூபத்தை வரவேற்கதிலே மக்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்ளுகின்றார்கள். ஆடம்பரமான வரவேற்பும் உள்ளம் கனிந்த அந்த அன்னையினுடைய திருச்சுரூபத்தின் முன்பாக மன்றாட்டங்களும் வேண்டுதல்களும் செய்யப்பட்டு மக்கள் இதை ஒரு ஆன்மீக அனுபவமாக அனுசரிக்கின்றார்கள். திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் 1921ஆம் ஆண்டு மருதமடு அன்னையினுடைய திருச்சுரூபத்தை மாட்சிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக முடிசூட்டுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். அந்த அனுமதிக்கு ஏற்ப 1924ஆம் ஆண்டு யாழ் ஆயராக இருந்த கயோமர் என்று சொல்லப்படுகின்ற ஆயருடைய தலைமையின் கீழ் மடுத்திருப்பதியிலே இந்த முடிசூட்டு விழா மிகவே பிரமாதமாக கொண்டாடப்பட்டது. அதனுடைய 100வது ஆண்டு நிறைவில் இத்தகைய யாத்திரை மேற்கொள்ளப்படுவது சால பொருத்தமானது. பல்வேறு வாழ்வின் தேவைகளோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் இயலாமைகளோடும் குழப்பங்களோடும் வாழுகின்ற நம்முடைய மக்கள் மத்தியிலே அன்னையினுடைய வருகை ஒரு பெரும் ஆறுதலாகவும், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த அன்னையினுடைய பரிந்துரைகள் கிடைக்கப்பெறுவது அவர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தையும் புத்துணர்வையும் வருவிக்கின்ற அனுபவமாக இருக்கின்றது. இந்த யாத்திரையை மன்னார் மறை மாவட்டத்திலும் யாழ் மறை மாவட்டத்திலும் உள்ள குருக்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் மிகவும் நுட்பமாக அதை திட்டமிட்டு வழிநடத்தி வருகின்றார்கள். மருதமடு அன்னை என்று நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது, இலங்கை தீவிலே போர்த்துகேயருடைய காலத்தில் தான் இந்த கிறிஸ்தவம் கொணரப்பட்டது. இந்த போர்த்துகேயர்களை தொடர்ந்து வந்த டச்சுக்காரர்கள் கத்தோலிக்க சமயத்தினர் சந்தேகம் கொண்டார்கள். தம்முடைய ஆட்சிக்கு இவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள் என்று சந்தேகம் கொண்டதினாலும், இந்த போர்த்துகேயர்களுடைய ஆட்சியின் கீழும் மேலும் வட இலங்கையிலே இருந்த யாழ்ப்பாண இராச்சியத்தினுடைய அரசன் அவரும் இந்த கத்தோலிக்கர்களை துன்புறுத்திய காரணத்தினாலே மாந்தை பகுதியிலே மிக செறிவாக மக்கள் கத்தோலிக்க சமயத்தை தழுவி அவர்கள் அதிலே பிரமாணிக்கமான முறையில் இந்த சமயத்தை வழிபட்டதனால் அவர்களோடு இணைந்து வடபகுதியிலிருந்தும் பல குடும்பங்கள் அங்கு சென்று இறுதியாக அவர்கள் கிட்டத்தட்ட 700 கத்தோலிக்கர்கள் யாழ் குடாநாட்டில் இருந்து வன்னி காடுகளுக்கும் இன்னும் மாந்தை சமூகத்தினரும் காடுகளை நோக்கி மடு திருப்பதியிலே இன்று இருக்கின்ற அந்த இடத்திலே அவர்கள் அன்னை மரியாவினுடைய திருச்சுரூபத்தை கொண்டு சென்று அவர்கள் தங்களை
தங்களுடைய சமயத்தை, தங்களுடைய நம்பிக்கைகளை பாதுகாப்பதற்காக அங்கு குடிபெயர்ந்தார்கள். இவ்வாறு இடப்பெயர்வு மத்தியிலே, வனாந்தரத்திலே, காடுகளுக்குள்ளே பாதுகாப்பை கருதுகின்ற இந்த மக்கள் இந்த அன்னையினுடைய இறக்கைகளுக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். இவ்வாறு தஞ்சம் புகுந்தவர்கள் அக்காலத்திலே ஜோசப் வாஸ் உடைய, அதாவது புனித ஜோசப் வாஸ் அவருடைய தலைமையில் தொடர்ச்சியாக வந்த 17ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயத்தை அவர்கள் விரிவுபடுத்தினார்கள். பின்பு பிரிட்டிஷ், அதாவது பிரித்தானியர்களுடைய காலத்தின் பொழுது இந்த கத்தோலிக்கருக்கு எதிராக இருந்த வேத கலாபனைகள் ஓரளவு நிறுத்தப்பட்டதன் காரணமாக 1796 கிட்டத்தட்ட 50,000 உறுப்பினர்கள், அதற்கு குறைவானவர்கள் ஒரு சிறிய சமூகமாக இந்த மடுத்திருப்பதியை மையம் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வை, விசுவாச வாழ்வை வளர்த்து கொண்டார்கள். இதன் விளைவாக படிப்படியாக நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் மக்கள் இந்த மடு திருப்பதியை மடு அன்னையினால் ஈர்க்கப்பட்டவர்களாக சென்றார்கள். ஆரம்பத்திலே பணியாற்றிய இயேசு சபையினர்கள் அவர்களுடைய பிரசன்னம் இலங்கையில் நிறுத்தப்பட்டது போல், அதன் தொடர்ந்து இங்கு மிஷனரிமார்களாக அனுப்பப்பட்ட அமலமரு தியாகிகளின் ஆயர் பிஷப் பொன்ஜேன் என்று சொல்லப்படுகின்றவர் 1872 இந்த பகுதியிலே மடு அன்னையினுடைய பிரசன்னத்தினால் அவருடைய கவனம் திருப்பப்பட்டதனால் அந்த ஆலயத்தை அவர் மேலும் விரிவுபடுத்தி மடு அன்னையினுடைய பக்தியை நாடெங்கும் வளர்ப்பதற்கு ஆவன செய்தார். இவ்வாறுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருத்தந்தையினுடைய அனுமதி பெற்று அன்னையினுடைய திருச்சுரூபத்திற்கு முடிசூட்டு விழாவை ஆயர் கயமர் அவர்கள் அதை தன்னுடைய தலைமையிலே பிரமாதமாக கொண்டாடினார். இந்த மடு அன்னையினுடைய முக்கியத்துவம், பெருமை, சிறப்பு என்னவென்றால், இந்த அன்னையினுடைய பாதார விந்தத்திலே தஞ்சம் புகுந்த கிறிஸ்தவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கும், மேலும் இந்த காட்டிலே வனாந்தரத்திலே இருந்த இந்த மக்கள் பாம்பு கடியினாலே, வெவ்வேறு விதமான நஞ்சு கொண்ட கிருமிகளினாலே பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களை பாதுகாத்தார். காலத்திற்கு காலம் ஏற்பட்ட கொலோரா போன்ற பல தொற்று நோய்களிலே இருந்து மக்களுக்கு குணம் கொடுத்தார். யுத்த காலங்களிலும் மக்கள் ஏராளமாக அங்கு சென்று தஞ்சம் புகுந்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட, அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த உள்நாட்டு போரின் பொழுது 1995 கிட்டத்தட்ட 50-60 மக்கள் இந்த பதியிலே தஞ்சம் புகுந்திருந்தார்கள். இருப்பினும் இந்த பதி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 1999 ஷெல் தாக்குதலுக்கு உள்ளாகி 44 பேர் கொல்லப்பட்டார்கள், 60க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டார்கள். இதற்கு யார் காரணம் என்பதை இன்னும் நாங்கள் சரியான முறையிலே அறிந்து கொள்ளவில்லை.
இந்த அன்னை மரியாவை நோக்கி பக்தர்கள் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேலாக மக்கள் யாத்திரை செய்து வருகின்றார்கள். அமலமரி தியாகிகளினுடைய வருகையை முன்னிட்டு அதனுடைய 100ஆண்டு விழாவின் இறுதியிலே 1947ஆம் ஆண்டு இந்த அன்னையை அவருடைய திருச்சுரூபத்தை பல இடங்களுக்கும் எடுத்துச் சென்றார்கள். 2வது முறையாக இந்த முடிசூட்டு விழாவினுடைய 50வது நிறைவில் இந்த திருச்சுரூபம் மறை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. பின்பு யுத்த காலத்திலே தெற்கு பகுதிக்கு இந்த அன்னையை கொண்டு சென்று அமைதிக்காக மன்றாடினோம். இவ்வாண்டு இந்த முடிசூட்டு விழாவினுடைய 100வது ஆண்டின் நிறைவை இவ்வாறு பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லுவது என்பது அன்னை மரியாளிலே மக்கள் வைத்திருக்கின்ற அளவு கடந்த நம்பிக்கை, ஸ்திரமான நம்பிக்கை. பல்வேறு மக்கள் தங்களுடைய தேவைகளை அன்னையினுடைய பாதத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது, தங்களுடைய கண்ணீரை அந்த அன்னையினுடைய பாதத்திலே வடிக்கின்ற பொழுது, அவரை நோக்கி அபலக்குரல் எழுப்பி மன்றாடுகின்ற பொழுது இந்த அன்னை பெரும் பெரும் அற்புதங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆற்றியிருக்கின்றார். இந்த அன்னையினுடைய பக்தி பலருடைய உள்ளங்களில் பிரகாசித்து அது சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. மரியாள் என்பவள் திரு அவையிலே எல்லோருக்கும் தாயாக விளங்குகின்ற அன்னை, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னை. இயேசுவினுடைய வாழ்க்கை பொழுது இயேசுவை பின்தொடர்ந்த ஒரு பயணியாகும். இயேசுவினுடைய சீடராக விளங்கினவள். ஆண்டவருக்கு தாயாக நாம் அவரை போற்றியிருக்கின்றோம். இந்த மருதமடு திருப்பதியிலே வீற்றிருக்கின்ற அன்னை மரியா தமிழர்கள் சிங்களவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த இன பேத மத்தியிலே எல்லோருக்கும் தாயாக இருந்து அரவணைக்கின்றவராக இருக்கின்றார். அதனால் இந்த திருத்தலம் இன மத மொழி வேற்றுமைகளையெல்லாம் கடந்து மக்களை ஒன்றுபடுத்துகின்றது. நம்முடைய கத்தோலிக்கர்கள் பல நாடுகளுக்கு இப்பொழுது புலம்பெயர்ந்து இருந்தாலும் அந்தந்த நாடுகளிலே மடு அன்னையினுடைய விழாவை அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதும், இந்த மருதமடு அன்னையின் மீது நிறைந்த பக்தியை வளர்த்து கொள்வதும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கின்ற விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த அன்னை மரியாளினுடைய பதி என்பது வெறுமனே ஒரு சுற்றுலா விடுதியாக அல்ல, மாறாக அன்னையை நோக்கி பயணித்து யாத்திரைகள் செய்து இந்த அன்னையினுடைய இந்த திரு யாத்திரையின் பொழுது அவளை வரவேற்று இவ்வாறு இந்த மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை செழிப்புற செய்வதற்கு, வளமை பொருந்தியதாக இருப்பதற்கு, இறைவனிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பதற்கு, இந்த மரியாளினுடைய வாழ்வில் மிளிர்ந்த நற்பண்புகளை கண்டு பாவிப்பதற்கும், இந்த மரியாள் வழியாக எங்கள் மத்தியிலே ஒரு ஒப்புரவாகுதலும் இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற பாலங்களை அமைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டவருடைய கொடையாகவும் இந்த மரியாள் விளங்குகின்றாள். எனவே இந்த மரியன்னையினுடைய இந்த திரு யாத்திரை பல பகுதிகளையும் சந்தித்து அவர்கள் அந்த அன்னையினை தொட்டு மன்றாடுகின்ற அளவிற்கு அவளுக்கு நெருக்கமாக சென்று தங்களுடைய உள்ளங்களை அவர்கள் திறந்து தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகளையெல்லாம் இந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே, நம்பிக்கையிலே, அவருடைய பரிந்துரைகளிலே நம்பிக்கை வைத்து கொட்டி விடுவது எல்லோருடைய ஆன்மீக வாழ்விலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குகின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்னையினுடைய பாடல்கள், இந்த அன்னையை நோக்கி செய்கின்ற செபங்கள், மன்றாட்டங்கள், இந்த அன்னையோடு இணைந்து செபமாலையை சொல்லுதல், இந்த அன்னையினுடைய திருச்சுரூபத்தின் முன்னிலையிலே
நீண்ட நேரங்களை நாங்கள் செலவு செய்வது, இவைகளெல்லாம் கிறிஸ்தவ வாழ்விற்கு தேவையான நீராகவும் உரமாகவும் விளங்குகின்றது. இந்த கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு இந்த அன்னையினுடைய பிரசன்னம், அன்னையை சந்திப்பதும் அன்னை எங்களை சந்திப்பதும் என்ற இந்த உறவாடலிலே கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கொடையாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த அன்னையை சந்திப்பதற்கு, இந்த அன்னையினுடைய பரிந்துரையை கேட்பதற்கு எங்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதனால் இந்த மருதமடு அன்னை எல்லோருடைய வாழ்விலும் அவள் தன்னுடைய தாய்மையை பகிர்ந்து கொடுக்கின்ற, தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தங்களுடைய வாழ்வில் ஓரங்கட்டப்பட்டவர்களாக விளங்குகின்றவர்களுக்கு அல்லது தங்களுடைய வாழ்விலே குற்றங்கள் புரிந்து பாவிகள், குற்றவாளிகள் என்ற அந்த குற்ற உணர்விலே வாழுகின்றவர்கள் எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கின்ற, தஞ்சம் கொடுக்கின்ற தாயாக விளங்குகின்றாள். எவ்வாறு கல்வாரி குன்றிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி விருப்பமாகவும் தன்னால் கொடுக்கக்கூடிய இறுதி கொடையாகவும் இந்த அன்பு சீடருக்கு இந்த மரியாவை ஏதோ உன் தாய் என்று கொடுத்தாரோ, அந்த தாயை அந்த சீடர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய இல்லத்திலே ஏற்று அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார், அவரை தன்னுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்ற அந்த மனநிலையிலே எம்மை சந்திக்க வந்த இந்த மருதமடு அன்னையை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லத்துக்கு எடுத்து செல்லுவோம். அந்த இல்லத்திலே அவள் எப்பொழுதுமே எங்களோடு வீற்றிருக்கின்ற, எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற, எங்களை வழி நடத்துகின்ற, எங்களோடு உடனிருக்கின்ற ஒரு அன்னையாக உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னை விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.